வணக்கம் மக்கள், எண்டிங் வந்திருக்குது எம் ஸ்குவாட் கேமிங். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரோட சேர்ந்து கிராணி ஒன்று தான் நம்ம விளையாட போகிறோம். ஆமாம் கைஸ், கிராணி ஒன்றில் நம்ம வந்து கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் டே வந்தாச்சு. இப்போ வந்து சொட்டையிலே சுட போகிறோம். இப்போ அதான் இருக்குது, தலை விதியில் ஏதிது கிராணி. நம்ம ஒன்றும் சுடுறதுக்கு வரல, கார் எஸ்கேப் பண்ணது வந்துடும். சுடவும் செய்யலாம், அதுதான். ஃபஸ்ட்டு போய் ஏன்னா பொருள் கடை தான் பார்க்கலாம். கார் எஸ்கேப் கிடைக்கணும். எடுத்த உடனே கார் வந்துச்சு. டக்குன்னு இப்போ கிராணி வந்து சிரிப்பாக இருக்கும். கிராணி வந்துச்சு. கடையிலே போடணும். போட்டியா? போடல, மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிட்டா. இங்கே பாருங்க, 4 பாக்ஸ் எடுத்து வச்சா சீரட் வராம சீரட் வருது. இங்கே கூட ஒரு சீக்கிரட் இருக்கு தரமா. கைஸ், உள்ள வந்து கன்னோட ஒரு பார்ட் இருக்கு, அதை எடுத்து போய் வைக்க போறோம். முதல்ல இவன் சொன்ன மாதிரியே போட்டு தள்ளிலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் அதான் சொட்டை கேள்வி வாயில சொல்றோம், அது சொட்டையிலே சொல்றோம். சொட்டைக்கையை தொடர்ந்து 3 தாட்டி வச்சு ஹேட்ரிக் அடிக்கிறோம், பிரிக்கிறோம். தெரிகிறோம். எஸ், அவ்வளோதான். இப்போது பாட்டு கச்சிச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ஈஸியாக போயிட்டு செட் பண்ணிடலாம். எஸ் கைஸ், இப்போ வந்து 2 பாட்டு வந்து கச்சிச்சு. இப்போ 3வது பாட்டு நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்கும் எனக்கும் தெரியும். நான் வேற சத்தம் போட்டேன், கிளவி வரும்னு நினைக்கிறேன். கீழே தெரியல. ஆஹா அப்படின்னு கிழமை கத்துவோம். இது எப்படி கத்துவோம்? ஐ சி யூ அப்படின்னு கத்துவோம். வருமா? வந்துச்சு. ஐயோ வந்துச்சு. அது வேற, இதெல்லாம் ஈஸியாக டிமிக்கு கொடுத்துட்டு போயினே இருக்கலாம். இப்படி சுற்றுன்னு போயிட்டா அது விட்டுரும். அவ்வளோதான். சரிப்பா, அதுவே சிரிப்பாக நடந்து வரும். அது வேற கால் வரைக்கும். இப்போ ஸ்பீடு போட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அது நான் விளையாடும் போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அது ஒரு மணி நேரம் எதனா வச்சு எதனா வீடியோ பார்ப்பீங்களா, நீங்களா பார்ப்பீங்களா? வெறும் போயிடுவீங்க. அது இல்லாமல் நான் அது 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் 2 பேரும். அதுதான் ஸ்பீடு பண்ணி. அதனால குறுக்கு நிறைய ஸ்பீடு பண்ணி விட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீ தப்பா நினச்சிக்க. இப்போ கண் எடுத்தாச்சு. இப்போ வாயிலே சுட போகிறோம். சொட்டையில சுடுறா. சொட்டை இல்லை, முதல்ல வாயில சுட்டுலாம். அப்போ வாயில ஹேட்ரிக் போட்டலாம் கைஸ் ஃபர்ஸ்ட்டு. அது நம்ம சொட்டையில சுடு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து செட் பண்ணிடலாம். ஹேட்ரிக் இல்லை, ஒரு 4-5 தாட்டி அடிக்கிறோம். காலி. 1.5 நிமிஷத்துக்கு இப்போ கிராணி இருக்காது. நம்ம இப்போ காருக்கு தேவையான அடுத்த பொருள் எடுக்க போகலாம். நான் வந்து இன்ஜின் பார்ட் ஒரு இடத்துல பார்த்தேன், அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம். ஸ்க்ரூ டிரைவர் கழிச்சு இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கீழே ஸ்பைடர் கிளவி இருக்கும், அதுக்கிட்ட போய் ஒரு சீக்ரெட் ஏரியா மாதிரி இருக்கும், அங்கே போய் எடுக்கணும். பேசினே இருக்கும்போது காரோட ஒரு பார்ட் இன்னொன்று கச்சிருக்கு. இன்ஜின் பார்ட் கச்சிச்சு. இப்போ காரோட 2 பார்ட் தான் கட்சி. இது வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னே தெரில. காய்ஸ், இப்போ வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் கீ இருக்குது, இதை போய் மேலே போடணும் காய்ஸ். அதான் ஸ்பீடு பண்ணி விட்றோம். எஸ் காய்ஸ், போட்டோம். இப்போ போயிட்டு கன் எடுத்துன்னு வருமா ப்ரோ? கன்? ஆமாம், அந்த பட்டன் அமுகணும். இப்போ இருப்புற கன் எடுத்து கட் பண்ணிடலாம். இருங்க, கட் பண்ணி அப்படியே ஃபோன் ஏற்றின விட்டோம் கன்னை. அவ்வளோதான். இப்போது கரெக்டாக அந்த பட்டன் பார்த்து சொன்னோம். ஒரு தகிட எப்படி ஆஃப் பண்ணிட்டாரு. எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்புறம் திருப்பி நம்ம 2 ரோல் வந்து நிறைய ஏன்னா திரும்பி வந்துட்டு இருக்கோம். சவுண்டு போட்டு கூப்பிட்டு அது திருப்பி போட்டு தள்ளிடலாம். ஏன்னா மேலே போயிட்டு 1 வே வழி வேறு, அது குறுக்கு வந்துச்சுன்னா மாட்டிப்போம். ஏன்னா தள்ளலாம். அது வரது தான் நம்ம பிளானே பண்ணுறோம். 2வது அடி முடிச்சாச்சு. இன்னும் ஹேட்ரிக், இன்னும் ஒரே தட்டி தான். ஹேட்ரிக் வாயிலையும் ஹேட்ரிக் விடிடும், அப்புறம் எல்லாத்துலேயும் ஹேட்ரிக். அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரி வெஞ்சு கச்சிச்சு. இப்போ கீழே போயிட்டு இன்ஜின் பாட்டு செட் பண்ணி பிரெஞ்சை வச்சு திருவிடலாம். இப்போ கிருட்டுன்னு திருவ போகிறோம். எது கிருட்டுன்னு திருவிட போகிறோம்? கிருட்டுன்னு மியூசிக் போட்டு விடலாம். நம்ம தான் இப்போ வர கிளவி பாருங்க, கிளவி பாருங்க. ஆன் 1910 வேறு இன்ஜின் பாட்டை போய் செட் பண்ண ஸ்பீட் பண்ணி விட்றேன். உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். எஸ், எனக்கே கடுப்பாக தான் இருந்தது விளையாடும் போது. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்ஜின் பாட்டு, அதுக்கப்புறம் கார் பேட்டரி அதெல்லாம் செட் பண்ணி விட்றேன். இப்போ வந்து போயிட்டு கிருட்டுன்னு சுற்ற வேண்டியது தான். இப்போ வர ஃபியூஸ் வேற ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த காருக்கு போகிற ஃபியூஸ் அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஆமாம், நம்ம கார் பார்த்துச்சு கன் பார்ட் ஒன்று எடுத்தோம்ல, அங்கே அந்த இடத்துல நம்ம பார்த்து தேடவே இல்லை. அங்கே போய் தேடிப்பார். அப்படி தேடி இப்போ ஃபஸ்ட்டு செட் பண்ணி விட்றலாம். கார் பேட்டரி தலை மேலே தூக்கி போட்டோம், இங்கே வந்து விழுந்துச்சு. எஸ் ப்ரோ, இவன் போய் பார்த்தா அங்கே இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நாங்கள் கன் பார்ட் இடத்துல அங்கே போ. அதான் அங்கே தான் போகிறேன். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுலாமா? ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக ஸ்பீட் பண்ணிருக்கு. கிட்ட தான் இருக்குது. இப்போ கிளவி வந்துட்டுருக்குமா என்னன்னு தெரில. இருக்கலாம், வந்துருக்கலாம், இல்லை ஸ்பான் ஆகாமலே இருந்திருக்கலாம். அதான் இந்த டிராவில் தான் பார்க்க, இந்த டிராவில் தான் இருக்க வாய்ப்பு ஒரு 100%. 100% ஃபுல் பர்சன்டேஜ் இருக்குது. எத்தனை எடுத்து போயிட்டு இப்போ வச்சுட்டு நம்ம வேலை இருந்தால் பார்க்கலாம்.
இப்போ வர போட்டலாம். அப்போதான் வந்து கிளவி இருந்தாலும் இங்க வந்துரும். நம்ம வந்து பின்னாடியே ஓடி போயிடலாம். ஆமா இப்போ இந்த கிளவி கூட ஈஸி தான். கீழே ஒரு கிளவி இருக்குது பாத்தீங்களா? அது வந்து இந்த கிழவியோட தங்கச்சி. அதாவது ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட பொண்ணு அது. இந்த கிழவியோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட தங்கச்சி வந்து இப்போ கிராணியோட தங்கச்சி. இப்போ வந்து அங்க போய் அதுக்கு தான் தெரியுமா இங்க சித்தப்பாவும் சித்தியும் சித்தப்பா வந்து ஆண், அதாவது மனுஷன், சித்தி வந்து ஒரு ஸ்பைடர். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. நக்கில வந்து ஒரு கொடூரமான ஒரு ஜந்து இருக்கு. அதை இப்படி பார்க்க போறோம் நம்ம. இப்போ அந்த ஜந்து கிட்ட போறதுக்கு ஒரு புக் வேணும். இந்த இடத்துல கூட புக் எடுக்க சொல்றாங்க. அந்த புக்ல என்னதான் இருக்குன்னு தெரியல. அது வந்து நைட் ஆனா மனுஷனா மாறிடும், டே ஆனா அந்த மாதிரி அந்த ஜந்துவா மாறிடும். அது சாகும் போது மனுஷனா இருந்தது. அது சொல்லினா இருக்கும்போது கிளவி வந்து என் தங்கச்சி படி பேசும்போது ஏன்டா என் தங்கச்சி படி பேசுற அப்படின்ட்டு அது அந்த புக்கு தூக்கி மேலே வச்சா அந்த தங்கச்சி கீழே ஊந்துடும். ஆஹா டமாலி கீழே வீல அப்பயே வாங்கிக்கலாம் ஓச்சு. அவங்க தங்கச்சியே அது கட்டி போட்டு வச்சுது. வேணா பாருங்களா நீங்களே. அதுதான் சா வச்சுது மாதிரி கட்டி போட்டு வச்சுக்கிட்டோம். நம்ம அதை ரிலீஸ் பண்ணி விடுறோம். அது நம்ம எவ்வளோ நன்றி கடன் இருக்கணும். ஆனால் அதை விட்டு நம்ம வந்து கடிக்குது. அது கபோதியாட்டம். அவ்வளோதான். நம்ம இப்போ கிராணி வேற துரத்துது. இப்போ இங்கே கீழே போனால் படி மாரி இங்கே வேற கீழே ட்ராப் வச்சுக்குது. இப்போ இங்கே படியில் கீழே நீங்கள் போயிடலாம். ஐயோ இங்கே வேற ஒரு ட்ராப்பு. ஏங்க எங்க ட்ராப் வச்சுதுங்க ஏங்க. இப்போ எங்கே போகுது? இல்ல இல்ல கிராணி சவுண்டு கேட்கல. அதை போயிடலாம். இது எதிர்பார்க்காம நடந்தது. ஒரு தடவை கூட அவுட் ஆகாமல் போகலான்னு நினச்சோம். கட்சி வரையும் முடியல. செகண்ட் டே இப்போ வந்து நம்ம A few moments later. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. இப்போ திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஏந்து அந்த ஸ்பைடருக்கு ஏற்ற போய் கீழே போட்டு ஐயோ இன்னும் நிறைய இது இருக்குது. விசித்திர ஜந்து போய் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ள கிராணி எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். அதுவும் எடுத்த உடனே வந்துச்சு. உங்களுக்கு தெரியும் டக்கு நட ஹார்ட் மோட் விளாட்றீங்களா? அப்போல்லாம் இல்லை. அதனால ஸ்பீட் பண்ணிக்கிறோம். அதனால உங்களுக்கு வேகமாக வர மாதிரி காமிக்கும். ஹார்ட் மோட் வேணா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கன்ஃபார்ம் ஹார்ட் மோடே போட்டுடலாம். நீங்கள் நல்லா இது கொடுத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட் கூட ஈஸியாக பண்ணலாம். ஆமாம் எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் அசால்ட். நீ நினைப்பீங்க உங்களுக்கு அசால்ட் தான்ப்பா விளாட்றதுக்கு தான் தெரியும்னு சொல்லுவேன். இப்போ நம்ம கிராணி வேறு போட்டு தள்ளிட்டோம். 3 தாட்டி அடிச்சிட்டோம். ஆனால் தொடர்ந்து அடிக்கல. நம்ம ஒரு தாட்டி செத்துட்டோம். அதனால இது ஆக்டிக் கணக்கு வராது. கணக்கு கஷ்டமாக வராது. இப்போ எப்படின்னா ஆச்சுணும் எப்படின்னா ஆச்சுணும். அவ்வளோதான். ஸ்பைடருக்கு எத்தாச்சு. இப்போ கீழே போயிடலாம். ஜந்து விசித்திர ஜந்து. அதாவது நம்ம கிழவியோட ஒன்று விட்ட சித்தப்பாவோட பொண்ணு. அவ்வளோதான். நம்ம ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று ஏறினு முன்னாடியே எத்தோம்ல கண்ணை வச்சு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு போயிட்டு கீழே ஒரு ரூம் இருக்கும். அங்கே போய் தரங்கணும். இப்போ இப்போ சறுக்குன்னு போவாங்க. பயமுட்டு தான் பா. நான் பயந்துட்டேன். இப்போ நான் பயந்துட்டேன். அது வந்து ரைட் சைடில் போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே அந்த சந்தில் போயிடலாம். போ நான் எப்படா நிற்க வச்சு பார்க்கலாம்டா ஃபஸ்ட்டு. அது எப்படி இருந்தா நம்ம அது பின்னாடியே போகிறோம் பொறுமையாக. என்ன ஆனாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் மேலே ஒரு லிஃப்ட்டும் இருக்கும். நம்பர் நம்ம எங்கேயுமே பார்க்கல. பாம்பு ஒன்றுத்துல பாம்பு இருக்கும், ஒன்றுத்துல இது இருக்கு. என்ன பண்ண போறோன்னே தெரியல. பாம்பு தொட்டனா டொம்மேல அவ்வளோதான். நீ அப்புறம் அவ்வளோதான். டே 3 வந்துடும். ஐயோ நம்ம ஏறினே 1 டே சர்வே பண்ணலாம்னு நினச்சோம். செகண்ட் டேல போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒன்று விட்டு சித்தப்பா பார்க்க போகிறோம். இப்போ வந்து சித்தப்பா அது வந்து செகண்ட்ல இதில் இருக்கும். கிராணி 2ல ஒன்று சித்தப்பா இருக்கும். புரியுது? 2ஆம் நம்பர் வெடிமா வெடியாதா? ஐயோ வெடியில. சம்மலக்கு ஜஸ்ட் விசி எஸ்கேப் ஆயிட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து அது அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். முதல்ல இந்த கீ இதான் அந்த விசித்திர ஜந்து. அதாவது நம்ம கிராண்டியோட ஒன்று சித்தப்பாவோட பொண்ணு. இதான் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்களா இல்லையா? அதோட ஹிஸ்ட்ரி சொன்ன உடனே ஓடிச்சு பாரு. இப்போ நம்ம அது பின்னாடியே போயிடலாம். இல்லைனா மேலே போயிட்டு எடுத்துன்னு வந்து அந்த ஹேண்டில் எடுத்துன்னு வந்து போயிடலாமா இல்லை பேட்லாக் எடுத்துன்னு போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன எடுத்துன்னு போடா. ஹேண்டில் எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா ஹேண்டில் தான் நிறைய என்ன இருக்கும்னு கொஞ்சம் இந்த நோட்டை அப்படியே இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கிணறுல என்ன இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் வாட்டர் மெலன் சொல்லாதடா. வாட்டர் மெலன் வந்து கிராணி 2ல இருக்கும்டா. இதில் கூட இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுற்றி கூட வாய்ப்பு இருக்குது.
அப்படியா? சரி ஏதோ ஒன்று. சரி பார்த்துலாம். போயே பார்த்துடலாமே. இப்போ பார்த்துலாம். போ டக்குன்னு. இதை போயிட்டு வச்சுட்டு இது என்ன கடைன்னு பார்க்கலாம். இதுவே சுற்றணும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதை செட் பண்ணியாச்சு. இப்போ சுத்துதே பூமி சுற்றி நிற்குது கைஸ். என்ன வந்தது பார்க்கலாம். கைஸ் ஹேமர் கட்சிது கைஸ். ஹேமர் நினச்ச மாதிரி ஹேமர் தான். இது எடுத்துன்னு போயிட்டு மேலே ஒரு பிளாங்க் இருக்கும், அதை போய் தர. கைஸ் ஒரே சேருங்க. என்ன பண்ணச்சு நீ? என்ன நினச்ச? ஹேமர் 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 நினச்ச நீ? என்ன நினச்ச? வாட்டர் வேணும் தான் நினச்ச நீ? அது emotional damage. அது இல்லை, இதுன்னு தான் சொன்னேன். அது இல்லை, இதெல்லாம் சொல்ல நீ. இப்போ வந்து மேலே ஒரு இடம் இருக்கும், அங்கே போயிட்டு பிளாங்க் எடுத்து தாண்டி போனாங்க, வேற உடஞ்சி போயிருக்கும். அதோ காமிக்கிறது. அது காமிக்காது. அதோ இந்த இடத்துல தான் காமிக்காது. அது கிராணி ஒருத்தர் போட்டு தள்ளிடலாமா? ஓகே இப்போ போட்டு வரும் பாரு தெரிஞ்சு. ஒரு நிமிஷம் கண்டிப்பா இருக்கும் கைஸ். கரெக்டாக வந்து கைஸ் சுட்டோம். ஏன்னா நம்ம அந்த ஹேண்டில் கீழே போட்டுடலாம். இன்னும் ஒரு அடி சுட்டா கைஸ். இன்னும் ஒரு அடி சுட்டா ஹேட்ரிக் கைஸ். இல்லையா ஒஞ்சிக்குதாங்க டக்குன்னு. அதை ஃபர்ஸ்ட் விளாடும்போது இப்போ தான் போயிட்டேன். என்னன்னு தெரியாது, நான் வீடியோலாம் எதுவும் பார்க்கல. இறங்கினா அப்படியே போனேன். டக்குன்னு வீட்டேன். என்னடா இதுன்னு பார்த்து இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது. இது பார்க்க போய் ஓட்டுனா என்னன்னு தெரியல. அப்புறமா தான் தெரிஞ்சுது இப்போலாம் உடஞ்சி வீடு இன்னத்துக்கு அந்த கட்டை போல. ஐயோ அந்த கிளவி வந்துச்சுல, தள்ளி விட்டுச்சு போல பாரு. ஐ சி யூன்னு சொல்லிட்டு நம்மள சீல போய் படுக்க விடாம வைக்காது போல இது. இந்த பொம்மையை எதை கிழவ ஞாபகத்தில் வச்சுட்டு வந்து வச்சு கீழே போயிட்டு திருப்பி வந்தா திருப்பி ரீச் பண்ண வந்து நின்றோம். நல்லா இருக்கும். அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அப்படிதான் நின்றுச்சு ஒரு வாட்டி. இப்போ நின்று இல்லாமல் பார்க்கலாம். அது ரீச் போனாவே வந்து நிற்கும். இப்போ நிற்குமானே தெரில. ஐயோ ஏங்க அப்படியே நின்றுக்குதுங்க. என்ன பண்ண மாதிரி ஒரு நாள் நான் வந்து திரும்பி வந்து பார்த்துருந்தேன். மாமா மாமா அப்படின்னு பற்றி பேசிட்டு இருந்தது. அப்போதான் வந்துடுறா நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஓஹோ அப்படியா விஷயம் அப்படின்னு நினச்சி நம்ம தான் பற்றி இது கிழவன் நினச்சி அது வச்சு இது போல. அந்த கிழவனே காணும் இங்கே. எஸ் ப்ரோ. இப்போ அதோட லாக் போடுறாங்க. இப்போ வந்து பார்ட் 2, அதாவது கிராணி 2ல ஒரு இது இருக்கும். கிராண்ட் தாத்தா, அதாவது சொட்டா கிழவன். இப்போ சேஃப்டி கட்சிது. அந்த சேஃப்டி எடுத்து போயிட்டு கீழே அதை வந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே கிராணி நச்சு வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதை போயிட்டு சுடுத்தலை எலக்ட்ரிக் அடிக்க போகிறோம். நீங்கள் இப்போ அவன் போய் டிவியில் போய் பார்த்துட்டு இருப்பான் கிராணி தாத்தா. அது வந்து அந்த இதுலேருந்து பார்த்து இப்போ வந்து லாக் போட்டான் தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்ச காமிச்சு சொல்லுங்கள். இப்போ அதனால தான் அவன் பார்த்து இப்போ லாக் பண்ணுறது. அப்படி தான் கேமரா பார்த்தா அது இது லாக் ஆகும். நம்ம வெற்றிகரமாக எலக்ட்ரிக் அடிச்சிட்டோம். அவ்வளோதான். சொல்லு பேக் நாம ஜெயிச்சிட்டோம். இப்போ சேஃப் ட்ரால போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். போடு கார்கி வச்சு இப்போ வெளியே போக போகிறோம் கைஸ். கார்கி வச்சோம் வெளியே போக முடியாது. இன்னும் நம்ம கீழே அந்த பேட்லாக்கி வச்சுட்டு வந்துடும். கார் பேக் சைடில் மாஸ்டர் கீ இருக்குது. மாஸ்டர் கீ இப்போ தேவையில்லாத நம்ம பண்ணுறதே கார் எஸ்கேப்பு. இப்போ கேஸ்லின் ஃபில் பண்ணலாம். ஆமாம் இந்த கார் இவ்வளோ ஓட்டையாகுது. டக்குன்னு நின்று போச்சு என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் நம்ம எல்லா பட்டனும் சேர்த்து வேறு வச்சுருக்கோம். அதான் நின்று போய்ட்டோடனே கிழவன் வந்து கிராணி 2 கூட்டும் போயிடுவான். ஆனால் கைஸ் இது வச்சு பரவாயில்ல. ஆனால் கிராணி 2ல மேலே வந்து இதில் இருக்கும், ஹெலிகாப்டர் இருக்கும். அதை டக் டேப்புன்னு ஒன்று வச்சு அந்த இதுவே ஒட்டுவாங்க. அது எப்படி தான் எனக்கு சத்தியமாக இதுதான் புரியவே இல்லை. வெற்றிகரமாக கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம பேட்லாக்கி எடுத்து வச்சோம்ல, அதை எடுத்துன்னு வந்து தந்துட்டா முடிஞ்சு போச்சு. அங்கே நிற்கிது பாருங்கள் அந்த ஸ்பைடர் கிளவி. ஸ்பைடர் கிளவி நோ பையா, தட் இஸ் வினோதமான பிறவி. அதாவது கிராணியோட பொண்ணு விட்டு சித்தப்பாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பார்த்தா அந்த மாதிரியா இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை, அதான் உண்மை, அதான் நெசம். அது பொறுமையாக போகுது. அது எத்தனையோ நிற்குது. திரும்பி வந்துச்சுன்னா என்ன பண்ணது? நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அது எங்கேயோ போயிடுச்சு. எந்த சைடு போச்சுன்னு சரியாக வர பார்க்கல. நம்ம ஃபஸ்ட்டு போன மாதிரியே போயிடலாம். அப்புறம் நான் வந்து செகண்ட் பார்ட் போடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிராணி 2 விளாடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்பைடர் கிளவி போயிடுச்சு. நம்ம இங்கே பேட்லாக்கி போட்டோம். அதை எத்தனை அது பின்னாடியே போய் தான் பார்க்கலாம். இல்லை போகணும், அப்போ தான் வெளியே போக முடியும். அவ்வளோதான். கம்முன்னு பின்னாடி போயிடலாம். அதுக்கு வேறு காது கேட்காது. காது கேட்காது, அது வாய் பேசாது, எதுவுமே பண்ணாது. ஏன்னா அது ஆளுகிற கேள்வி ஷார்ப்பான காது. எவ்வளோ வயசானாலும் வயசுல இல்லை, அதுக்கு அது செத்து போச்சு எப்பயோ. அது வந்து பேய். அவ்வளோதான். நம்ம திறந்துட்டோம். இப்போ கார் எடுத்துன்னு போகிற ஒரே ஒரு இதுதான். இப்போ நம்ம சவுண்டு போட்டோம், கேள்வி வந்தாலும் வரும்.
பாருங்க வந்து ஐ சி யூ அப்படின்னு செவுரு வேற எது கட்டி வச்சிருக்காங்க தெரியல. கதவு வேற வச்சு செவுரு வேற கட்டி வச்சு. பாய் பாய் கிளவி உனக்கும் பாய் பாய். அப்புறம் உன்னோட உன்னுட்டு சித்தப்பாவோட பொண்ணுக்கும் பாய் பாய். அவ்வளோதான் guys, இந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கும். அது வரைக்கும் மூலம் விடிப்பது உங்கள் எம் ஸ்குவாட் கேமிங்.